எல்லாருக்குமே ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டாச்சுங்க. ஸோ அதனால் நான் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். அன்றைக்கி லஞ்சு பீன்ஸ் கேரட் பொரியல் செய்கிறதுக்காக பீன்ஸ் கேரட்டை கட் பண்ணிகிட்ருக்கேன். கொய்யா வந்து நம்ம ஸ்நாக்ஸ்க்காக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கீமா கட்லெட்டுக்காக சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து கீமா கோலா உருண்டை குழம்பு வந்து சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து எல்லாருமே குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து இருக்கிறப்ப வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் கொஞ்சம் தனித்தனியாக வந்து வெரைட்டியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி பொரியல் அப்புறமா கோலா உருண்டை இதெல்லாம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் நேரத்துலேயே வந்து சூப்பரான லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக வந்து கீமா கோலா உருண்டை பார்த்திங்கன்னா வறுத்து வந்து போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் இன்றைக்கி வறுக்காமல் தான் போட்டு செஞ்சுருக்கோம். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீமா கட்லெட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பீன்ஸ் கேரட் பொரியலும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து சர்வ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ குழந்தைங்க வந்து இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இல்லையா? அதனால் எல்லா ஐட்டமே வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த கீமா கோலா உருண்டை உங்களுக்கும் இந்த மாதிரி பச்சையாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.